சொல்லணும்னு செஞ்சாங்க. ராமேஸ்வரம் போராட்டம் யார் சொல்லணும்? எப்படி பாரதிய கைக்காசப்படம் நடத்தினாரு? அது இல்லை, அம்மாவுடைய ஆட்சி. அம்மா சொல்கிறாங்க ராமேஸ்வரம் நெய்வேலி இதே மாதிரி அந்த கருப்பு சட்டை போட்டு போனேன். அந்த இன்னொரு சட்டை வச்சுருக்கேன். கருப்பு சட்டை தான் போட்டு அன்றைய நெய்வேலியில் உருவானதே விஜயகாந்த். அதுதான் நெய்வேலியில் பாரத ராஜா நடத்தினார். அதில் ரஜினி கோவப்பட்டு போயிட்டார். அதுக்கு ராதிகாலாம் ஆதரவானோம். அதில் தான் ரஜினிக்கும் பாரதராஜுக்கும் முரண்பாடு பப்ளிக்காக வந்துச்சு. இவர் ரொம்ப ஆவேசமாக பேசுவார். இதே மாதிரி மைக் கிடச்சிட்டுனா ஆவேசமாக பேசிவிட்டார். நாங்கள்லாம் என்னடா இப்படி ஏன்னா இல்லைன்னா அந்த பேச்சு மத்தியில் அவர் பேசலைன்னா அந்த வருடம் அவர் ஏதாவது ஒரு அரசியல் பதவிக்கு வந்திருப்பார். அது அம்மாவும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அங்கிட்ட ரஜினியும் பதவிச்சுக்க முடியாது. அதனால தான் அமைதியாக இருந்தார். அதுக்கு பின்னாடி தான் ராமேஸ்வரம் போராட்டம். ராமேஸ்வரம் போராட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் சீமான் பேசுவார். முதல் ஊழிச்சது சீமான் அங்கே தான். அதற்கு முன்னாடி கூட பசு